தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் இன்று கலைஞர் கனவு இல்லம் மற்றும் பழைய வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்திற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பெல்லாதி ஊராட்சியில் மன்ற தலைவர் குமரேசன் என்கிற பூபதி தலைமையில் சத்யா நகர் சமுதாய கூடத்தில் கலைஞர் கனவு இல்லம் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த சிறப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு வீட்டுமனை கட்டுவதற்கான விண்ணப்பங்களை ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினார்கள். இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ரூரல் வெல்பர் ஆபிசர், அமராவதி கிராம நிர்வாக அலுவலர் தரசீலன், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் செயலர் சுரேஷ் மற்றும் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த ஆழப்படாக்க சாலைப்படாக்க அதை மாதிரி இருக்கிறது கலைஞருக்கு வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இந்த முதலாளிகிட்ட சொல்லி கமிஷன் 4500 விற்கிறா, 1000 ரூபாய் யூனிட் கம்மியாக 3500 அப்படியே அறிக்கப்பட்டார். சாலைப்படாக்க 53 54 சொல்கிறாங்க. அது 44 ரூபாய் கிடைக்கும். டல்லி 4500 3500 கை கொடுத்துருக்கோம். இதை மாதிரி கம்பெனி கூட எனக்கு கும்பப்படுத்த ஒரு கம்பெனின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே கடையில் எடுத்தால் 67 68ங்கிறாங்க. 58 ரூபாய்க்கு கூட கொண்டு வந்து இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிறேன். இந்த உதவி மட்டும் நம்மளால் செய்ய முடியும். சரியா? மண் என்ன வாங்கணும்னு சொன்னால் நான் அதிகாரிகிட்ட வாங்கி கொடுக்குறேன். பக்கத்தில் படத்தில் அதை இதை யோசிக்குங்க. விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு லோடு 7 8ஆயிரம் ஆகும். ஒரு வீட்டுக்கு 3 லோடு 4 லோடு கொடுக்கு அதிலேயே பணம் போகிற தீர்ந்துடு. ஃபஸ்ட்டு வீடு ஆரம்பிங்க. எடுத்த எடுப்புலையே தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க் ஆரம்பித்துறாதீங்க. அதிலேயே உங்கள் பணம் பூரா முடிஞ்சு போயிடும். 3 மாதத்தில் கட்டி முடிக்கணுங்கிறாங்க கவர்மெண்ட். 100 நாள் தான். 100 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாம் ஆரம்பிங்க. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் ஆரம்பித்தாதான். இது 6 வருஷ ஸ்கீமு. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா 6 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு 6 வருஷ ஸ்கீமுங்க. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள்லாம் வீட்டு வேலை முடித்தாதான். நான் 2024 25 25 26 ஏப்ரலுக்கு மேலே வருங்க. அப்போ நீங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறுபடியும் போட முடியும். இதுலேயே என்ன பாக்கி விட்டாங்கன்னா நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் கேட்க முடியாது. இப்படியே போய் இந்த சக்தி தகுந்த மாதிரி படத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஆர்டர் வந்தது மறுநாளே கேட்பாங்க. முடியும் இந்த பேர் உங்கள் பேர் என்னன்னா மத்தியானம் மேலே சரி வீடு பிடிச்சிட்டாங்களா பிள்ளை கூட எடுத்துக்கலாம். டெய்லி 10 நாளைக்கு 0 போட்டோம்னா உங்கள் வீடு கேன்சல் ஆகிடும். சரியா? நான் சைட் கிளீனிங்னு சொல்லி போட்டு நின்று பிள்ளை கூட எடுத்துட்டாங்க. இதை மாதிரி நெட்டு போட்டுறாங்க. அதெல்லாம் கூட டெய்லி கொடுக்கணும். அரசாங்கம் நல்லா ஸ்பீடாக இருக்கிறாங்க. அது ஒத்துழைப்பு மட்டும் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு பணம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? நான் சொல்லிட்டேன். ஆர்டர் வந்துடுச்சு, நான் வீடு பிரிச்சுலான்னு சொல்லி பிரிச்சுடாதீங்க. பேசுறது 3 நிலைமையில பணம் கொடுக்குறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு 75,000, பேஸ்மெண்ட்டை கட்டினதுக்கப்புறம் தான் பணம் கொடுக்குறாங்க. பேஸ்மெண்ட்டை வரைக்கும் முதல்ல நீங்கள் தான் போடணும். அப்புறம் ரூம் மேலே கான்ட்ராக்ட் போடும்போது 1.5 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் 55,000 ரூபா. இடையில உங்கள் குட்டில் வாரம் பணம் வந்துருக்கும். அதுலேயே ஒரு 32,000 மொத்தம் 3,62,000 ரூபாய்க்கு 3,53,000 ரூபாய் 100 வரும். சரிங்களா? அவங்க கொடுத்த அளவு 360 ஸ்கொயர் ஃபீட் கட்டினா மட்டும்தான் இது வரும். கம்மியாக கட்டக்கூடாது. எச்சா வேணுமானா 8க்கு 8 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பணம் இருக்கிறாங்க 2 பெட்ரூம் போட்டுக்கலாம். எப்படி கணக்கு போட்டால் 360 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. கொஞ்சம் 400 வரைக்கும் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக ரொம்ப நான் 10க்கு 10 10க்கு 11 10க்கு 16 கிச்சன் 10க்கு 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பணக்காரங்கிற மாதிரி கவர்மெண்ட் கணக்கு போட்டுக்குவாங்க. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா இந்திய மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசி சரங்கா जब सुबह में जागे जब सुबह आशीष मागे. கலைஞரின் கனவில்ல சிறப்பு கிராம சபை கூட்டம் விடுபட்ட பயனாளிகளுக்கு 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. சத்யா நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது.
இதில் கலைஞர் கனவில்ல திட்டம் 80 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு பழுது பார்க்கும் திட்டம் 26 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.